நம்பிக்கையோடு ஆண்டவரின் கரம் பற்றி வாழ ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய நற்செய்தியில் சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறோம் என்கிறார். அப்படியே செய்து பெருந்திரளான மீன்களை பிடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், கடன் தொல்லைகள், புரிந்து கொள்ளாத நிலைகள் போன்ற நேரங்களில் நாம் தனியாக இல்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று பயணிப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான அற்புதங்களை காண்போம். அன்றாடம் அளவற்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்கிறார். சீமோன் பேதுரு அறிக்கையிட்டது போல நமது இயலாமையை நினைத்து ஆண்டவரின் பாதத்தில் அறிக்கையிட்டு சரணடைவோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதையெல்லாம் விடுத்து அனைத்தையும் நல்லதென காண்போம். உலக செல்வங்களை விட உன்னத செல்வம் ஆகிய இயேசுவை சிக்கன பிடித்து கொள்வோம். அளவில்லாத அருள் வரங்களை கொடுக்க நமக்காக காத்து கொண்டிருக்கும் இறைவனிடம் நம்மையும் நம் பங்கில் உள்ள குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியில் இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, வருவோம் புகழ்வோம், ஒன்றாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால், இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால், இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே. இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 5ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சிறப்பு அழைப்பை பெற்று கிறிஸ்தவர்களாக இவ்வுலகில் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்க இங்கே கூடி வந்துள்ளோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை அழைப்பிற்கு நாம் நம்மை ஏற்றவர்களாக உட்படுத்தி கொள்ள தேவையான வரங்களை கேட்டு இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் நமது ஊருக்காகவும் நமது பங்கிற்காகவும் நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலன்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான இறையருளை இறைவன் நிறைவாக வழங்கி ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் ஞானம்பாள், குழந்தை சாமி, சோழசிங்கராயர் இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் எலிசபெத், அருளப்பன், லூயி பாஸ்டர் இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அருட்தந்தை லூயிஸ் அருள்ராஜ் அவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் எஸ் பெர்னாண்டஸ், ஜெயமேரி இவர்கள் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மரிய அந்தோனி ராஜ், ஜேனட், ஸ்வேதா இவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததற்காக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். மேலும் இன்றைய தினத்தில் நமது பிள்ளைகள் முதல் முறையாக நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் திருவிருந்தை தங்களுடைய வாழ்வில் பெறுகிறார்கள். எல் எவாலின், எல் லயனல் மெஸ்ஸி இவர்களுடைய அருள் வாழ்விற்காகவும் இவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஆண்டவருடைய திருவுடல் முதல் முறையாக பெறுகின்ற இந்த நிகழ்வில் இவ்வருட்சாதனத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாகவும் இந்த அருட்சாதன வாழ்வு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கவும் தேவையான அருள்வரங்களுக்காகவும் இவர்களுடைய உடலுள்ள நலன்களுக்காகவும் படிப்பிற்காகவும் இந்த திருப்பலியில் பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மேலும் இன்று திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட்தந்தை இன்பராஜ் மற்றும் அருட்தந்தை ஜெரால் இவர்களுடைய பணி வாழ்விற்காகவும் உடலுள்ள நலன்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனை நம்புகிறவன் ஒருபொழுதுமே வெறும் கையனாக அனுப்பப்படுவது கிடையாது. இந்த நாள் வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நான் செய்து வைக்கிற நல்ல காரியங்களாலோ நான் பேசி வருகிற நல்ல வார்த்தைகளாலோ அல்ல. மாறாக இறைவன் வாழ நினைக்கிறார், என்னை வாழ வைக்க நினைக்கிறார், நான் வாழ்கிறேன். இறைவன் கொடுக்கிறார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த நல்ல இறைவனை நன்றியோடு நினைத்து பார்த்து, என்னை படைத்த இறைவன், என்னை உருவாக்கிய இறைவன், எனக்கு உயிர் கொடுத்த இறைவன் என்னோடு என்னாலும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த வார்த்தைகளை உச்சரித்த வண்ணமாக அனைவரும் ஜெபித்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும்போதும் நம்மை காக்கின்றார். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும்போதும் நம்மை காக்கின்றார். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும்போதும் நம்மை காக்கின்றார். தினம் நம்மை காப்பவர் அவர் உறங்குவதில்லை, அவர் எந்நாளுமே கண் அயர்வதும் இல்லை. தினம் நம்மை காப்பவர் அவர் உறங்குவதில்லை, அவர் எந்நாளுமே
கண் அயர்வதும் இல்லை. அனைவரும் இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும் போதும் நம்மை காக்கின்றார். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும் போதும் நம்மை காக்கின்றார். நம் நிழலை போலவே அவர் நம்மை தொடர்கிறார், எல்லா தீமையினின்றும் நம்மை காத்து வருகிறார். நம் நிழலை போலவே அவர் நம்மை தொடர்கிறார், எல்லா தீமையிலிருந்தும் நம்மை காத்து வருகிறார். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும் போதும் நம்மை காக்கின்றார். நம் வலபுறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார், நம் இடபுறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார். நம் வலபுறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார், நம் இடபுறத்தினிலே அவர் என்றும் வாழ்கிறார். இறைவன் நம்மை காக்கின்றார், காலம் முழுதும் காக்கின்றார், வரும்போதும் போகும் போதும் நம்மை காக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோர் புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மை, வாழ்த்துகின்றோமே, ஆராதனை புரிந்து உம்மை வணங்குகின்றோமே.
ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றலடிசம் கொண்டிருக்கும் தேவ தந்தையே, ஏக மகனாய் செழித்த எங்கள் தந்தையின் மகனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செழித்த இறைவனின் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே எம்மீது இறங்கிடுவீர், உலகின் பாவம் போக்குபவரே மன்றாட ஏற்றிடுவீர், தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம்மீது இறங்கிடுவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. எலியா தன்னுடைய குறையை உணர்கின்றார், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இதோ என்னை அனுப்பும் என்று சரணடைகின்றார். அழைப்பு என்பது குருக்கள் துறவியர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஆண்டவரின் பிள்ளையாகிய நம் அனைவருக்குமே உரியது. அழைப்பின் அர்ப்பணிப்பின் மகத்துவத்தை கூறும் முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைமுத்துக்கள் 1-8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதொரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் காலை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழுபவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சராபன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என விண்ணவும் என்னை தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி.
தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. தூய பவுல், நான் திருத்தூதர்களுக்கிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் என்கின்றார். இந்த மனநிலை நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். நம்மிடையே அறிவால் ஆற்றலால் அல்ல, மாறாக இறைவன் கொடுத்த அருளால் தான் வாழ்கின்றோம். அவரின் அருளில் திளைத்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால்
அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் 12 தோன்றினார். பின் 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பதும் கடவுளின் அருளால் தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோடு யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறேன். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-11 வரை. ஒரு நாள் இயேசு நசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு,
இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதல்ல, மாறாக தான் தேர்ந்தெடுப்பவர்களை தகுதியானவராக மாற்றுகிறார். கடவுள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதல்ல, மாறாக தான் தேர்ந்தெடுப்பவர்களை தகுதியானவர்களாக மாற்றுகிறார். சாமியாருக்கு படிக்க வைக்கும் பொழுது, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபாதர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, போயிட்டு ஒரு ஊரில் இந்த பிள்ளை சாமியாருக்கு படிக்கலாம் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு பிள்ளைங்கள அப்பா அம்மாவை கேட்பாங்க. எத்தனை, நம்ம ஊரில் 2 பேர் ஆயிருக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம ஊரில் 2 பேர் சாமியார் ஆயிரு. அது மாதிரி ஒரு அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குல்ல, உங்கள்கிட்ட இது எனது சம்மந்தப்பட்டதல்ல, மாறாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. எனவே ஒரு அம்மாட்ட போய், ஏம்மா உங்கள்கிட்ட தான் 3 பசங்க இருக்கிறாங்கல்ல, அந்த 3 பசங்களில் ஒரு பையனை சாமியார் கொடுத்துடலாம்லம்மா, பேசாமல் சாமியார் ஆக்கிடலாம்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி 2வது பையன் இருக்கிறான், கொஞ்சம் நல்லா படிப்பான், அவன் நல்லா படிப்பான் சாமி, அவனை ஒரு ப்ரொஃபஸர் ஆக்கிடலான்னு முடிவாக இருக்குது அப்படின்ட்டு. 2வது பையன் நல்லா படிப்பான், அவனை ஒரு ப்ரொஃபஸரோ நல்ல ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற சாமி அப்படின்னு. சரி, 3வது பையன் அவனும் ஒரு அளவுக்கு படிப்பான் சாமி, அவனும் நல்லா ஒரு அளவுக்கு படிப்பான், அவனை என்ன ஆக்கிடலான்னா ஒரு இன்ஜினியர் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த பையன் இருக்கிறான் பாருங்க சாமி, ஒன்றும் ஏற மாட்டுது, மண்டியில் எது படித்தாலும் உட்காரவும் மாட்டுது, எதுவுமே விளங்க மாட்டுது அவனுக்கு. பேசாமல் அவனை அழைச்சிட்டு போயிடுங்க, எப்படி அவனை அழைச்சிட்டு போயிட்டு பேசாமல் சாமியார் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. இறையேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதற்குத்தான் சொன்னேன், கடவுள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதல்ல, மாறாக தேர்ந்தெடுப்பவர்களை தகுதியானவர்களாக மாற்றுகிறார் என்று. எனவே இந்த வாழ்வில் கடவுள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாமியாருங்களை சிஸ்டர்களை மட்டும்தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறாங்க கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த உலகில் படைக்கப்பட்டு கடவுளை பின்பற்றுகிற ஒவ்வொருவனையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு. சாமி சில சமயத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம், நான் எங்கே பிறக்கணும் தெரியுமா, எங்கே பிறக்கணும், அமெரிக்காவில் பிறந்திருக்கணும். எங்கே பிறந்திருக்கணும், அமெரிக்காவில் பிறந்திருக்கணும். சில பேர், சாமி நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கணும், நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கணும். இல்லை சில பேர் நான் கனடாவில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விப்பட்ட, நான் இங்கேயா இருக்க வேண்டிய ஆள், யாரு, நான் இங்கேயா இருக்கணும், நான் எங்கேயோ அப்படி வேற லெவலில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு கிளியும் காக்காவும் ஒரு கிளையில் உட்காந்துட்டு ஒரு காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த காக்கா சொல்லுது கிளிகிட்ட, அந்த கிளி சொல்லுது காக்கா கிட்ட, சிச்சி தள்ளி உக்காரு, எனக்கு பக்கத்தில் நீ உட்கார தகுதியே இல்லாத ஒரு ஆள், என்ன செய்ய, தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி காக்காவை பார்த்து சொல்லுது. உடனே அந்த காக்கா கொஞ்சம் தள்ளி உட்காரு. உடனே திரும்பவும் அந்த கிளி சும்மா இல்லை, என்னை எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஊரில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிற பார்த்து, என்னை பொண்ணை வர்ணிச்சா கூட என்ன இந்த கிளியை வச்சு தான் சொல்லுவாங்க, கிளி மாதிரி அழகாக இருக்குது. அதே ஒரு வேளை ஒருத்தவங்களை இழிவாக பேசுனாங்கன்னா காக்காவை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லி, சிச்சி எனக்கு பக்கத்தில் நீ உட்காரவே கூடாது, தள்ளி உட்கார் அப்படிங்குது. உடனே அந்த கிளி அப்படியே, அந்த காக்கா அப்படியே எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு உட்காந்துருக்கு. அந்த வழியாக ஒரு வேடன் வர்றான், அந்த சைடு ஒரு வேடன் அந்த வழியாக வர்றான். வந்துட்டு அந்த வேடன் வந்தால் யாரை பிடிப்பான், கிளியை பிடிப்பானா காக்காவை பிடிப்பானா, காக்காவை பிடிக்க ஏன் அவ்வளோ தூரத்துக்கு அவன் போகணும் இல்லைங்களா. அப்போ கிளியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறான். அந்த கிளியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறான். வீட்டில் கொண்டுட்டு போய் என்ன செய்வாங்க, அந்த கிளிக்கு என்ன செய்வாங்க, நாக்கில் சூடு வைப்பாங்க. எதுக்கு, பேச வைக்கிறதுக்காக நாக்கில் சூடு வைப்பாங்க. இல்லைன்னா அந்த மிளகா பழத்தை கொடுத்து ஏதாவது போட்டு அது மாதிரி அந்த கிளிக்கிட்ட வாயில் வச்சு போட்டு திணிக்கிறாங்க.
அது என்ன செய்யுது? கீ கீ கீன்னு கத்திக்கிட்டு தான் உட்காந்துருக்கு, ஒன்றும் விளங்கல. உடனே அந்த காக்காவுக்கு அந்த வீட்டு அந்த அந்த வேடனுடைய மனைவி சாப்பாடு கொடுக்குவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? காக்காவை கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவாங்க? கா கான்னு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த காக்கா பக்கத்தில் வந்து உட்காந்து இருக்குது. எதுக்கு பக்கத்தில்? அந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் அந்த உட்காந்துக்கிட்டு கிளியை பார்க்குது, சாப்பாட்டை பார்க்குது, சாப்பாட்டை பார்க்குது, கிளியை பார்க்குது. ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த காக்கா சொன்னதான். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த காக்கா சொல்லுது, அவனோட மொழியை பேசுறதுக்கு அவன் என்ன செய்யறான்? அவனோட மொழியை பேசுறதுக்கு உன் வாயில சூடு வைக்கிறான். ஆனா என் மொழியில என்னை கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறான். அவன் மொழியை பேசுறதுக்கு உன் வாயில சூடு வைக்கிறான். ஆனா என் மொழியில என்னை கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான்? சோறு வைக்கிறான். இயேசுவில் பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடவுள் ஒரு ஆழமான அர்த்தமான வாழ்வினுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏதோ சாமி வாழ்க்கை போகுது, வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களாம்மா, ஏதோ போகுது சாமி, ஏதோ போகுது, என்னம்மா என்ன செய்து, ஏதோ போகுது. அது அல்ல வாழ்க்கை, அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. இறைவன் ஒரு அர்த்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை அடையும் வரை ஒருபொழுதுமே நாம் அசைவுறக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய. கடவுள் சொல்லுவார், அது கடைசி காலத்தில், எப்பா உனக்கு கொடுத்ததை வேற யாருக்கா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்கல்லப்பா. அந்த 5 தாலந்து கொடுத்தவரிடம் சொல்லுகிறார், நீ 5 அதிகமா மீட்டணும்னு என்ன சொல்றாரு? நீ நல்ல ஊழியன், நீ எனக்கு இன்னும் உனக்கு அதிகமா கொடுக்குறேன். இன்னொருத்தர் 2 கொடுத்தவன் 2 கொடுக்கிறான். உடனே அவனுக்கு இன்னும் 2 அதிகமாக, அவனுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகளை கொடுக்கிறான். ஆனா ஒருத்தவன் என்ன செய்யறான்? அதை புதைச்சி வச்சுட்டு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே கடவுள் ஒரு அர்த்தத்தை, ஆழத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த கடவுள் கொடுக்கிறார். அதை அறியாத வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? அப்படிதான் போகும். ஏதோ சாமி போகுது வாழ்க்கை, ஏதோ போகுது வாழ்க்கை கிடையாது. ஏதோ போனால் அது வாழ்க்கை அல்ல. நான் எப்படி உருவாக்க வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் எப்படி அதை ஆள வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் என்னுடைய உச்சமும் கூட. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான நன்னாளிலே 2 பிள்ளைகள், இவாலின் அண்ட் லியோனல் மெஸ்ஸி, இருவரும் இறைவனுடைய திரு உடலை, திரு ரத்தத்தை பெற இருக்கிறார். திரு உடலை, திரு ரத்தத்தை பெறவிருக்கிறாள். நம்ம தொடக்கத்தில், திருமணமான தொடக்கத்தில் சொல்லும், எப்பா என்னகிட்ட என் உயிரே உனக்கு தான். எப்படி? என்னுடைய உயிரே உனக்கு தான், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேள்விப்பட்டது. ஆனால் இயேசுவில் பிரியமானவர்களே, அது வெறும் வார்த்தைகள். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்காக, என் உயிர் உனக்காக, என்னுடைய உடல் உனக்காக, என்னுடைய இரத்தம் உனக்காக, என்னுடைய எல்லாமும் உனக்காகவே இருக்கிறது என்று எந்த கடவுளாவது அந்த நிலைக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்களா? கடவுள், நாம் என்னை படைத்த கடவுள், உங்களை படைத்த கடவுள் சொல்லுகிறார், நான் முழுவதுமாக உன்னிடம் கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாக உன்னில் அர்ப்பணிக்கிறேன், இனி நான் உன்னில் வாழ ஆசைப்படுகிறேன். அதுதான் இந்த திருவிருந்து. இனி என்னுடைய கைகளும், என்னுடைய கால்களும், என்னுடைய வாயும், என்னுடைய எல்லாமுமே நீயாக செயல்படு. அதுதான் சொல்றாரு கடவுள், நான் உன்னில் வரும் பொழுது நான் உன்னில் வாழ ஆசைப்படுகிறேன், நான் உன்னில் வாழ ஆசைப்பட. அது தன்னுடைய திரு உடலை, திரு ரத்தத்தை இறைவன் கொடுக்கிறார். இதோ அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். அதை அந்த அப்பத்தை பிடும் பொழுது, அந்த அப்பத்தை கையில எடுக்கும் பொழுது அவரை எடுக்கிறார். அவருடைய வாழ்வை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே ஏந்துகிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியினை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே ஏந்துகிறார். தன்னுடைய வாழ்வின் முழுவதுமாக கரங்களிலே ஏந்தி இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். தன்னுடைய அந்த அப்பத்தை கைகளிலே ஏந்தி இறைவனுக்கு நன்றி கூற, ஆண்டவரே நன்றி, என்னுடைய வாழ்க்கை, தந்தையை நோக்கி கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நன்றி, இந்த பணியை கொடுத்ததற்காக நன்றி, என்னுடைய வாழ்வை கொடுத்ததற்காக, இதோ என்னுடைய மக்களை மீட்பதற்காக என்னை அனுப்பினீரே நன்றி என்று அந்த அப்பத்தை எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை உடைக்கும் பொழுது தன்னையே உடைப்பதற்கான அந்த நிலையை உணர்ந்து கொள்கிறார். தன்னை உடைக்க போறாரு. எங்க உடைக்க போறார்? தன்னுடைய அந்த சிலுவை பாரத்தை சுமந்து கொண்டு அந்த கல்வாரி மலையிலே உடைக்க போகும் பொழுது தன்னையே நொறுக்கி ரத்தம், அந்த கொத்துயிரும் கொலையுருமாக தொங்குகிற அந்த நிலையை இயேசு கிறிஸ்து எண்ணி பார்த்து தன்னை உடைத்து கொடுக்கிறார். கடைசியாக உடைத்து
தன்னுடைய மக்களோடு பகிர்ந்து, இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது என்னுடைய உடல், என்னுடைய சதை, என்னுடைய இரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த இரத்தத்தையும் உடலையும் கொடுக்கிறார். எனவே உங்கள் இருவருக்கும் இறைவன் சொல்வது, இனி என்னுடைய வார்த்தை உன் வாயிலிருந்து வரப்போகிறது, இனி என்னுடைய வாழ்க்கை உன்னிலிருந்து வாழப்போகிறது, இனி நான் உன்னில் வாழப்போகிறேன், உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் என்னை பிரதிபலிக்க போகிறது என்று இறைவன் சொல்லுகிறார் இந்த நாளிலே. சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? இனிமே இயேசு கிறிஸ்து என்ன என்னில் சொல்ல ஆசைப்படுகிறார், இயேசு கிறிஸ்து என்னில் எப்படி வாழ ஆசைப்படுகிறார் என்பதை அன்றாடம் உணர்ந்து தொடர்ந்து கடவுளோடு அதை நம்ம உணரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? கடவுளோடு ஒன்றித்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் இல்லையே ஒன்றுமே இல்லை, எல்லாம போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நிலை வரும், ஒரு நிலை வரும். கடவுள் இல்லை, பார்த்துக்கலாம், என்ன ஆயிட போகுது, ஏது அப்படின்னு போகலாம். ஆனால் கடவுள் இல்லையேல் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க பிள்ளைகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த அந்த வாழ்வை நாம் வாழ அன்றாட முயல்வோம். எனவே இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில், ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல என்னுடைய வாழ்க்கை, ஏதோ வாழ வேண்டும் அல்ல என்னுடைய வாழ்க்கை, ஏதோ கடத்த வேண்டும் என்று அல்ல என்னுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை இறைவன் விரும்புவது போல, இறைவன் அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழ முயல்வோம். இதோ இயேசு தன்னை உடைத்து தன்னை நொறுக்கி தன்னுடைய இரத்தத்தை சதையை இதோ இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு பலியிலும் இறைவன் கொடுக்கிறார். அதனுடைய ஆழ அர்த்தத்தை நாம் உணர்கிறோமா? இதோ இறைவன் சொல்லுகிறார், நான் உனக்காக வருகிறேன், நீ எனக்காக என்ன செய்கிறார்? நான் உனக்காக ஒவ்வொரு பொழுதும் வருகிறேன், ஆனால் நீ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ உன்னை படைத்தேன் என்று வாழ்வதற்காக அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் விரும்புவது போல வாழ்வோம். இறைவன் நிறைவாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயின் கருவிலே நீ உருவாக்கும் முன்பாகவே நான் உன்னை முழுமையாக அறிந்திருந்தேன். உன்னுடைய வாயிலிருந்து உன்னுடைய வார்த்தை உச்சரிக்கும் முன்பாகவே நீர் முழுவதுமாக அறிந்திருக்கிறீர் என்று திருப்பாடலுடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை அறிகின்ற இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்து இதோ நம்முடைய வாழ்வை தூக்கி இதோ நம்மை சுமந்து கொள்ள இந்த மன்றாட்டின் வழியாக நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது,
இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். நல்ல ஆயனே ஆண்டவரே, என் திரு அவை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உம் பணிக்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்ட இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளரவும், அழைத்தலின் மகத்துவம் அறிந்து காலத்தின் தேவைக்கேற்ப கருத்தாய் பணிபுரிய தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். ஞானத்தின் ஊற்றான ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து மக்கள் நலன்களை கண்முன் கொண்டு வாழவும், போர், வறுமை, பஞ்சம் ஆகியவற்றிலிருந்து மக்களை காக்கவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் வளரவும், அன்பும் மன்னிப்பும் மனித நேயம் கொண்ட வார்த்தைகளை பேசவும், எம் வாழ்வுக்கு ஒளியாக இருக்கும் இறை வார்த்தையை படித்து சிந்தித்து அதனை வாழ்வாக்கவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். அளவின்றி எம்மை அன்பு செய்யும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுகிறோம். ஆலயத்தில் மட்டும் உம்மை தேடாமல் அடுத்தவரிலும் முகம் கண்டு மகிழவும், நான் எனது எனக்கு என்பதிலிருந்து விடுபடவும், இருப்பதில் நிறைவு காணவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இது நம்முடைய பிள்ளைகள் இருவருக்காகவும் ஜெபிப்போம். இவாலின் அண்ட் மெஸ்ஸி இருவரையும் தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் தன்னுடைய முழுமையான வல்லமையால் நிரப்ப இருக்கிற இறைவன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் நல்லொழுக்கத்தையும் நன்னறையும் இறைவன் தாமே என்னால் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க அந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்திலே இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், அது நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நல்லொழுக்கம் நல்ல வாழ்வை இறைவன் நல்லதொரு எதிர்காலத்தோடு பிள்ளைகளை வழிநடத்த இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்லதொரு பூரண சுகத்தோடு பலத்தோடு வல்லமையோடு நம்மை நடத்திட ஜெபிப்போம். இது நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய ஒவ்வொரு இடர்களையும் இறைவன் தாமே சுமந்து கொள்ள ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ வல்லமையோடு எங்களை படைத்தீர், பராமரித்தீர், பாதுகாத்தீர், எங்களை வழி நடத்துகிறீர். இதோ அன்பின் ஆண்டவரே, எங்கள் கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே ஒவ்வொரு நாளும் இவர்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தியறலும். இதோ வேண்டுகின்ற விண்ணப்பங்கள், ஜெபிக்கின்ற காரியங்கள், இதோ மன்றாடுகிற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர்தாமே ஏற்றவர்கள் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பத்திலே அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமை, மகிழ்ச்சியை, நிறைவான செல்வங்களை நீடிய ஆயுளோடு இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இது ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு உடலுள்ள சுகத்தோடு பலத்தோடு வல்லமையோடு வழிநடத்தியறலும். உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரை இவர்களை புனிதப்படுத்தியறலும். இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், எலும்பு மஜைகள், உள்ளுறுப்புகள் எல்லாவற்றிலும் உமது பரிசுத்த இரத்தத்தினாலே புனிதப்படுத்தி ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் நல்லொழுக்கத்தையும் நன்னறியும் நல்லதொரு எதிர்காலத்தையும் தந்த நீர்களை பலப்படுத்தியறலும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமை பிரசன்னமாக இருந்து தாங்கிக் கொள்ளும், வழிநடத்தியறலும், பராமரித்தறலும். இவற்றையெல்லாம் உமது மகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
பலியெனவே அன்பில் இணைந்திடுவே பலியெனவே அன்பில் இணைந்திடுவே என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன் என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன் ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன் ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன் ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன் ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன் அடியேன் என ஏற்றிடுவாய் அன்பொருவாய் மாற்றிடுவாய் அடியேனை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய் என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன் என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுகுறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றோ. அதனால் இவள் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்து இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நேர் இயேசு கிறிஸ்துவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 தூயவர்
தூயவர் தூயவர் தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் எம்மாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்,
எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை இயேசு அருளுகின்ற நிலையான நிறைவான முடிவில்லா அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் வாழும் பொருட்டு, நாம் நிலை வாழ்வை அன்றாடம் பெறும் பொருட்டு தன்னையே, தன்னுடைய உடலையே, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக ஒவ்வொரு பொழுதும் சிந்தி நம்மை நிரப்புகின்ற அன்பின் இறைவனிவர். மகனே, மகளே, உன்னுடைய வேதனையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து உன்னை மீட்க இருக்கிற வல்லவர் நானே என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற அன்பின் இறைவனுடைய திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். నిస గరి సని రి గ పా మ గరి గ పా సని స పాద మాద ప మ గరి స. என்னுள்ள வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். என் மனம் உன்னை தேடும், என் உளம் உன்னை பாடும். உணவாக தேடி வாரும் எங்கள் இயேசுவே, உறவாக என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. எனக்குள்ள வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. தேடும் பிள்ளை போல உன்னை தேடினே, தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவே. தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினே, தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவே. உணவாயம்மில் வாரும் என் உள்ளம் நீ வாழும். உணவாயம்மில் வாரும் என் உள்ளம் நீ வாழும். அன்பே என் அழகே, அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். அன்பே என் அழகே, அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். இதனுள்ள வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. வாழ்வு தரும் உணவு என்று உன்னை தேடினே, தினமும் எங்கள் ஆன்ம உணவாய் மாறும் இயேசுவே. வாழ்வு தரும் உணவு என்று உன்னை தேடினே, தினமும் எங்கள் ஆன்ம உணவாய் மாறும் இயேசுவே. இயேசுவே என்னில் வாரும், என் உள்ளம் நீ வாழும். இயேசுவே என்னில் வாரும், என் உள்ளம் நீ வாழும். உறவே என் உயிரே, அருள் வாழ்வே வாரும், என் துணையே நீ வாரும். உறவே என் உயிரே, அருள் வாழ்வே வாரும், என் துணையே நீ வாரும். எந்த துள்ள வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என் உளம் உன்னை பாடும். என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். உணவாக என்னில் வாரும் எந்தன் இயேசுவே. உறவாக என்னை காக்கும் எந்த தெய்வமே.
எங்கள் உள்ளமாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. நிச நிச கரி சரி நிச மாகரி சரி நிச நிச கரி சரி நிசரி நிச நிச கரி சரி நிக பாமகரி க பாசனி ச பாத மாதவ மகரி ச. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனித குலாஸ்திகா கன்னியர் நினைவு நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லூர்து நகர் புனித அன்னை மரியா விழா. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் சிரில் மடத்துறவி மெத்தோடியாஸ் ஆயர் நினைவு நாள். 16ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்பிற்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். கட்டுகளகன்றிடும் செல்வங்கள் சுகம் தருவார். இயேசுவின் அருளும் நிறைந்திடும் உம் வீட்டில் ஆளுகை செய்திடுவார். கதவு திறந்திடும் கட்டுகளகன்றிடும் செல்வங்கள் சுகம் தருவார். இயேசுவின் அருளும் நிறைந்திடும் உம் வீட்டில் ஆளுகை செய்திடுவார். என்று தோல்வி உமக்கில்லை, இயேசு அருளினால் வெற்றி பெறுவாய். என்று தோல்வி உமக்கில்லை, இயேசு அருளினால் வெற்றி பெறுவாய். ஆசீர்வாதமணியில் இருப்பாய், ஆசீர்வாதமணியில் இருப்பாய். ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மகபரிசுத்தமான திரு இருதயமே, எங்களுக்கு சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏனைய எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். முதலில் திருமண ஓலை அறிவிப்பு. நமது பங்கு நல்லாத்துறைச் சேர்ந்த திரு டான் பாஸ்கோ, திருமதி சந்தன மேரி இவர்களின் மகன் ராபர்ட் சைமனுக்கும், பட்டினம்குறிச்சி பங்கு காட்டத்துறைச் சேர்ந்த திரு சின்னப்பராஜ், திருமதி ஞான சஞ்சீவி இவர்களின் மகள் திவ்ய பாரதிக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது அறிவிப்பு. காரைக்கால் பங்கு திரு புஷ்பராஜ், திருமதி புஷ்பராணி இவர்களின் மகன் பிரவீன் தாஸுக்கும், நமது பங்கு ராஜு நகரைச் சேர்ந்த திரு ஆரோக்கியதாஸ், திருமதி ஆக்னஸ் மேரி இவர்களின் மகள் ஆண்டனி ஏஞ்சல் மேரிக்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கணம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, மேலும் ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்கில் லூர்து அன்னை பெருவிழா திருப்பலியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் லூர்து அன்னையின் சிறிய தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருவிழா திருப்பலியும் நமது அன்னையின் கெபியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மக்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நல்லாத்தூரில் லூர்து அன்னையினுடைய பெருவிழா திருப்பலியானது மாலை சரியாக 6 மணி அளவில் நடைபெறும். ஞாயிறு மாலை 6 மணி அளவில் நல்லாத்தூர் சிற்றாலயத்தில் திருப்பலியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் பங்கேற்பவர்கள் பங்கேற்று அன்னையினுடைய ஆசீர் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமானவர்களே, ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நம்முடைய தமிழக ஆயர் பேரவை நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை கத்தோலிக்க கிறிஸ்துவர்களையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உட்படுத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் பல்வேறு இடங்களில் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மக்களை கணக்கெடுக்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நமது மறை மாவட்டத்திலும் இந்த பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க இருக்கிறது. ஆகவே அதற்காக மக்கள் தயாரிக்கப்பட்டு இந்த கணக்கெடுப்பானது மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப்பில் அது ஸ்டோர் பண்ணுவதற்காக அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த கணக்கெடுப்பு என்றால், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதனுடைய அரசியல் பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, நாம் மற்ற நிறுவனங்களிடம், குறிப்பாக அரசு நிறுவனங்களிடம், அரசிடம் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி கணக்கெடுக்கப்பட்டு அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய தமிழக ஆயர் பேரவை முயற்சி எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த கணக்கெடுப்பு நிகழ்வுகள் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகும். ஒவ்வொரு கிராமத்திலும் இருப்பவர்கள் நம்ம ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதற்கு பிற்பாடு இந்த கணக்கெடுப்பு நிகழ்வுகள் நடத்தப்படும். நம்மை பற்றியான ஒரு ஆய்வுக்காக கணக்கெடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்தோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து நம்முடைய மக்கள் பிள்ளைகள் வருகின்ற பொழுது அந்தந்த தலைவர்கள், கிராம தலைவர்கள் வழிகாட்டுதலை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது திருப்பயணம் என்பது ஏதோ நம்ம சுற்றுலா போகிறதுக்காக அல்ல. ஜூபிலி ஆண்டில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திருக்கோவில்களுக்கு பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் திருக்கோயில் பயணம் என்பது மிக மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டில் பில்கிரிம் சர்ச்சஸ் என்று சொல்லி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் 10 கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த 10 கோயில்களுக்கும் சென்று வர வேண்டும். இந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதன் அடிப்படையில் தான் இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் பயணிக்கின்ற இந்த திருப்பயணம் நமக்கு அருள் வாழ்விற்காக மட்டுமல்ல, அது ஒரு பாவ பரிகார பயணமாகவும்
நம்முடைய வாழ்வில் கடவுளோடு இருக்கின்ற தொடர்பை ஏற்படுத்துகின்ற பயணமாகவும் இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்தவர்கள் இந்த திருப்பயணத்தில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய பங்கில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளுடைய நேரமானது மாற்றி அமைக்கப்படுகிறது. மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. கீழ்நெடுங்காட்டில் இன்று காலை தான் அறிவித்து விட்டு வந்தேன். கீழ்நெடுங்காட்டில் மாலை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்திருக்கிறேன். இன்னும் அது எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பிற்பாடு அறிவிக்கப்படும். கலந்து நம்முடைய பங்கு பேரவையோடு பங்கு குழுவோடு கலந்து ஆலோசித்த பிற்பாடு அது. அடுத்தது நல்லாத்தூரில் வழக்கம் போல் 6:30 மாஸ். இது முன்னாடி இருந்த டைமிங் தான், நான் ஒன்றும் மாற்றலை. நடுவில் வந்த ஒரு சில மாற்றங்கள் தான் இது. முன்னாடி இருந்த டைமிங் தான் நம்முடைய பங்கில் 6:30 மாஸ் அங்கே நடைபெறும். இந்த நம்முடைய டைமிங் கரெக்டாக 7:45க்கு இங்கே ஆரம்பித்து முடிக்கின்ற அளவிற்கு. ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பசியோடு இருக்கிறீங்க. அதனால் காலையில் 2 மாஸ், 2 திருப்பலி மட்டும் நடைபெறும். சாயந்தரம் கீழ்நெடுங்காட்டில் மாலை திருப்பலியானது நடைபெறும். சப்போஸ் யாராவது இங்கே பூசையை பார்க்க முடியல, பூசைக்கு அட்டன் பண்ண முடியலன்னா யூ கேன் ஹாவ் அனதர் ஆப்ஷன். ஈவினிங் அங்கே போய் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்காக நம்ம சாயந்தர பூசை பார்க்குறதுக்கு எங்கே போகிறோம், காரைக்கால் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய பங்கிலேயே காலை திருப்பலியும் அட்டன் பண்ணலாம், அல்லது மாலை திருப்பலி ஏதாவது ஒரு இடத்துல அதை நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த டைமிங் மாறுகிறது என்பதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது மாற்றக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென் பிள்ளைகளுக்கு எவாலின் மற்றும் லைனல் மெஸ்ஸி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்ளும். அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பங்கிற்கு மிக அருமையாக இந்த திருப்பலியில் பங்கேற்று வந்து இந்த திருப்பலியை நிகழ்த்தி கொடுத்த நம்முடைய பங்கினுடைய நரிக்கரம்பை மண்ணின் மைந்தர் அருட்தந்தை இன்பராஜ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை பொன்னாடை அணிவித்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய கீழ்நெடுங்காட்டின் முன் பள்ளியினுடைய டன்போஸ்கோ பள்ளியினுடைய முதல்வராக இருந்தவர் அருட்தந்தை ஜெரால்ட் அவர்கள் இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெபித்ததற்காக அவருக்கும் பொன்னாடை அணிவித்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்து இந்த இறைவனுடைய தெய்வீக பலியை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் ஒரு தாக்கு கொள்கிறேன். எல்லாம் ஃபாதருக்கு ஜோராக ஒரு கையை தருகிறேன். அடுத்ததாக இந்த நாளிலே இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து நமக்காக ஜெபித்த, பிள்ளைகளுக்காக ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன். என்னை 3 மாதத்திற்கு முன்பாகவே 3 மாதத்துக்கு முன்னாடியே 3-4 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டு என்னுடைய வருகையை உறுதி செய்த திருவாளர் லாரன்ஸ் அண்ட் திருமதி தீபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு அழைப்பினை கொடுத்த உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியையும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன்.